ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மசாலா கடலை தாங்க. வெறும் 10 நிமிஷத்தில் அது வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். வறுக்காத வேர்க்கடலை தாங்க யூஸ் பண்ணணும். இந்த மசாலா கடலைக்கு வறுக்காத வேர்க்கடலை தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து கொஞ்சமாக பெருங்காய பொடி. இந்த மசாலா கடலைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் வேர்க்கடலைக்கு இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வேர்க்கடலை எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நம்ம சேர்த்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக நல்லா மிக்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த வேர்க்கடலை நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்காக 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் சூடு பண்ணி சேர்க்கும்போது இந்த மசாலா கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணியை ஒரேடியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் அந்த வேர்க்கடலை நல்லா கோட்டை வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கடலை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதிகமாக வந்து எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், மசாலா ஃபுல்லாக நல்லா அந்த வேர்க்கடலை நல்லா கோட்டாகி இருக்குது. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடையில் பொரிக்கிறதுக்கு தேவையான வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த மசாலா கடலையை இது போல் ஒன்று ஒன்று வந்து தனித்தனியாக போட்டுக்கோங்க. போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. கையில் வந்து எண்ணெய் வந்து பட ஆரம்பிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாகவும் போடுங்க, ஸ்லோவாகவும் போடுங்க. வேர்க்கடலை சேர்த்த பிறகு ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு தீச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் கடலை வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, நல்லா வந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நல்லா ப்ரௌனாக மாறி இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது போல் நம்ம ஒன்று ஒன்றா போட்டிருந்தா ரொம்ப டைம் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் இது போல் வந்து ஒரேடியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில்டரை வச்சு நல்லா மாரி கட் பண்ணி விடும்போது ரொம்ப ஈஸியாக வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், அது வந்து எவ்வளோ தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்து ரொம்ப டைம் ஆகும். இது மாதிரி ஒரேடியாக சேர்த்துட்டு இது மாதிரி கட் பண்ணி விடும்போது ரொம்ப ஈஸியாக தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ தனித்தனியாக வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். இது போலவே இருக்கிற எல்லா வேர்க்கடலையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒரு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்கும்போது எடுத்து கொடுத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இது மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்னிஷ்காக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கருவேப்பிலோட இந்த மசாலா கடலை வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டி இருக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.